இந்த கமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 1-on-1 ரவுண்டில் வந்து மருதமலை மாமணியே முருகையா. செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலேவும் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜஸில் ஸ்ரீனி சார், ஸ்வேதா மேம்லாம் வந்து எந்திரிச்சு நின்று நீ இல்லாத ஒரு ஃபைனல்ஸ் எங்கள் கண்ணில் தெரியல. ஏதாவது மிஸ்டேக் லைட்டாக பண்ணிட்டு இது எப்படிதான் மேனேஜ் பண்ணுறது? நிறைய இருக்கு. இப்போ இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா பாட முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையா? நான் வந்து அந்த இஎன்டி வோக்கலிஸ்ட்கிட்டே கேட்டேன். கேட்டதுக்கு அந்த பாட்டில் தான் நான் செலக்ட் ஆனேன். அது வந்து இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் வந்து இளையராஜா சாரோட சிம்பனி திருவாசகம் தான் பாடினேன். பூவார் சென்னின் மன்னன் எம்பு எங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணை நான். இப்போ ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கணும், சூப்பராக பண்ணீங்க. ஆனால் சிலது வந்து பாசிட்டிவாக மட்டும் நான் சொல்லலை, எப்படியானா இருந்தாங்க. இந்த கமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 1-on-1 ரவுண்டில் வந்து நான் ரொம்ப நல்லா பாடிட்டேன்னா அதனால ஸ்ரீனி சார்லாம் சொன்னார், சரண் சார்லாம் சொன்னாங்க, அவன் வந்து ரொம்ப டஃப்பான சங்கதியெல்லாம் வந்து பக்காவாக இது பண்ணியிருக்கான் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கும் அப்பாடா அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீனி சாரும் சொன்னார், ரொம்ப நல்லா பாடிட்ட, ஆனால் இது வரைக்கும் பண்ணதுலே இது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்வேதா மேம் சொன்னாங்கல்ல, ஜூனியர் சீசன்லேயே இந்த பாட்டு பாடினதே கிடையாது யாருமே. அது என்ன பாட்டு? அது வந்து இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் வந்து இளையராஜா சாரோட சிம்பனி திருவாசகம் தான் பாடினேன். அந்த பாட்டுக்கு தான் அந்த கமெண்ட் அந்த வந்து பாட்டு. ஓகே ஓகே கிரேட். பூவார் சென்னின் மன்னன் எம்பு எங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணை நாள் ஆவா என்னப்பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கடல் புகவே. இன்னொரு டைம் பாடினது தானே அந்த ஸ்டேஜில், பெரிய ஸ்டேஜ்லேயுமே? 2 டைம் பாடணும். சூப்பர், செம்மையாக இருந்துச்சு அது. அப்படி கண்ணெலாம் கலங்குற அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு டிவோஷன் எப்படி? சின்ன வயசுலேயே பட்டை போட்டு அந்த மாதிரிலாம் 6 மணி ஆனால் வந்து அம்மா அந்த விநாயகர் இந்த சில டிவிலலாம் அந்த சாமி பாட்டு போடுவாங்கள்ல, அப்படிதான் கேட்டு கேட்டு அப்படிதான். எப்போல்லாம் கோயில் போகணுன்னு தோணும்? கோயிலுக்கு வந்து சில டைம் சண்டே லீவ் டைம் அந்த மாதிரி போக தோணும். இல்லாட்டி அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் போக தோணும். போர் அடிச்சதுன்னா போவேன். அதுக்கப்புறம் அம்மா கூப்பிடுவாங்க, வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லும்போது சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட சேர்ந்து போயிடுவேன். பாடி முடிச்சக்கப்புறம் ஸ்டேஜில் பாடி முடிச்சாச்சு, இன்னைக்கு வந்து மற்றவங்க கமெண்ட்ஸ்லாம் வேணாம், இல்லை மற்றவங்களோட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம், உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, இன்னைக்கு நான் நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலேவும் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜஸில் ஸ்ரீனி சார், ஸ்வேதா மேம்லாம் வந்து எந்திரிச்சு நின்று கை தட்டி என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தாங்கிடத்தை அந்த வீட்டுக்கு வாசப்படி அந்த பாட்டுக்கும் அந்த டிக்கெட் டு ஃபினாலேல வந்து என்ன பாட்டு பண்ணீங்க? சம்போ சிவசம்போ அந்த பாட்டில் தான் நான் செலக்ட் ஆனேன். ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சமாலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சமாலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. மனிதா உன் ஜென்மத்தில் எந்நாளும் நன்னாளாம், மறுநாளை எண்ணாதே இந்நாளே பொன்னாளாம்,
பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு, உன்னாயுள் 90 என்னாலும் 16. டங் டங் டடி டி 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 டங் டங் டரடி டடி டங் டிங் டங் டங் டடாடி டடி டி டடி டி டடி டி டடி டி டடி டி டடி டி டா. ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ, நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. இப்போ நம்ம பேசணும், எந்த பாட்டு பாடினோடனே ஒரு கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக பாடினேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு கேட்டிருந்தேன். கூட பாடியிருப்பாங்க நிறைய பேர், ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பாடிருந்தாங்கல்ல, அதில் இந்த பாட்டு சூப்பராக இருக்குப்பா இவங்க செம்மையாக பாடினாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்திருக்கா? விஷ்ணுவர்தனோட மருதமலை மாமணியே, அதுக்கப்புறம் வந்து இந்த இசையில் தொடங்குதம்மா, அந்த 2 பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்ற மாதிரி யாப்பா அதுவும் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த சங்கதின்றது போக போக அந்த ஃபினாலே நெருங்கும் போது தான் வந்து நல்லா ஸ்பீடாக அதெல்லாம் வரும். சரி, இவன் வந்த 3rd ரவுண்ட்லேயே வந்து அந்த மருதமலையில் அந்த அதெல்லாம் எங்க 2 இடத்துல வர பயங்கரமாக ஒன்றியே. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. வேற வந்து சுமன்ராஜன் அண்ணான்ற ஒரு அந்த அண்ணாவோட பாட்டு வந்து காத்திருந்து காத்திருந்து அந்த பாட்டு, என்ன பள்ளிக்கட்டு அந்த பாட்டு, என்ன பார்த்தேனே உயிரின் வழியே, என்ன 7 அந்த பாட்டு, அதுக்கப்புறம் 1000 யானை, நிறைய இருக்கு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னால ஏதாவது ஒரு ரிச்சுவல், இது பண்ணிட்டு தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க. இப்போ இங்கே வந்து ரிஹர்சல்லாம் முடிஞ்சு நின்றுருப்போம், சைடில் கேமராலாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த டைமில் தான் வந்து ஒரே ஒரு லைட் மட்டும்தான் நம்ம இதில் இருக்குமா, சரி நல்லா பாடு அப்படின்லாம் கும்பிட்டு எல்லாரும் அதுதான் பண்ணுவாங்க. இப்போ பயம் இருக்கு, பாட்டும் பாட ஆரம்பிச்சாச்சு, சரியா? ஏதாவது மிஸ்டேக் லைட்டாக பண்ணிட்டு இது எப்படிடா மேனேஜ் பண்ணுறது? நிறைய இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது 1-2? சோஜுகாதான்ற ஒரு பாட்டு பண்ணனா, அதில் வந்து மொத்தம் 3 சரணம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் சரணம் வந்து கரெக்டாக பாடிட்டேன். இந்த 2 சரணத்தில் 3rd சரணத்தை எடுத்து 2nd சரணத்தில் போட்டு, 2nd சரணத்தை எடுத்து 3rd சரணத்தில் போட்டேன். அது ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சில டைமில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இதை வேஸ்ட்டாக போனதெல்லாம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டிக்கெட் டு ஃபினாலில் வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கோல்டு வாங்கிடுவாங்க. கோல்டு வாங்காதவங்க ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அன்னைக்கு கோல்டு வாங்கினவங்களே ஒரு 4 பேர் தான். அதில் வந்து நான் பாட போகிற டைமுன்னு பார்த்து தொண்டை கட்டிக்கிச்சு. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு டிக்கெட் டு ஃபினாலேங்கும்போது அந்த ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்குறோம், அந்த கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் நல்ல சூப்பராக கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு, இவ்வளோ தொண்டை கட்டியும் இவ்வளோ செம்ம கோட்டில் பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெஷர் இருக்கும்ல, நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒன்று தப்பு பண்ண ப்ரெஷர் வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பயத்தில் வரலாம், எதுலனாலும் இருக்கலாம். அதெல்லாம் எப்படி சரி என்னதான் நடந்தாலும் நம்ம பாடி தான் ஆகணும்னு நம்ம மனசுக்குள்ள ஏதோ நினச்சிப்போம், அந்த மாதிரி ஏதாவது நினச்சிப்பீங்களா? நான் நார்மலாக ஆகிறதுக்கு வந்து இந்த ஃபஸ்டர்னா முடிஞ்சிட்டு ஒரு பிஜிஎம் மாதிரி ஒன்று வாசிப்பாங்க. அதில் தான் வந்து சில டைமில் தொண்டை கட்டிக்குச்சுன்னா தண்ணி வச்சுக்குவோம். தண்ணி எடுத்து அந்த கேப்லலாம் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பாடுறது. அப்படியே பாடும்போது அந்த மாதிரி தான். சரி, இப்போ சீரியஸாக காம்படிஷனு அந்த பேக் ஸ்டேஜில் என்னென்ன குறும்பு பண்ணுவீங்க? சில டைம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறோன்ட்டு வெளியில் போய் விளாண்டுருப்போம். அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி டீலாம் அந்த ரிஹர்சல் நடக்கும்போது நாங்கள் அதுவும் வந்து பாவம் எல்லாரும், நான் வர்ஜாக்கா, தன்வி, விஷ்ணுவர்தன், நாங்கள் 4 பேர் ஃபைனலிஸ்ட்டு.
5th 6th எடுக்கும்போது நிறைய ரவுண்டாக நிற்க வச்சுருவாங்க. அதில் எல்லாரும் ஒருத்தங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லா தடவை அப்படி நடக்கும். ஆனால் இது என்னன்னா அங்கேயே நிற்கணும். அந்த மாதிரி வந்து வரும்போது எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் வந்து பேசி விளையாடுறதுக்கு யாரும் இல்லை. 2 பசங்க இருப்பாங்க, மேனுவல் விஜய் தக்ஷன்ட்டு. அவங்க என்டர்டெய்னர் மாதிரி வருவானுங்க. என்ன தப்பு வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க கோல்டு அதெல்லாம் கிடையாது. ஜாலியாக டான்ஸ் ஆடுவோம். அவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜாலியாக விளையாண்டுட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. என்றைக்காவது மாட்டிருக்கீங்களா? ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் வந்து 9th ஃப்ளோர் போனதே இல்லை. நான் சுமன்ராஜுன்ற ஒரு அண்ணா வந்து மேலே அமுத்திட்டோம். நாங்கள் ஏறி உள்ள டான்ஸ்லாம் ஆடி 9th ஃப்ளோரை அமுத்திட்டு சுமன்ராஜன் அட பைத்தியக்காரா ஏன்டா அதை அமுத்துன அப்படின்ட்டு எனக்கும் திக்குன்னு ஆயிடுச்சு. லிஃப்டில் தான் ஆல்மோஸ்ட் நடக்கும். அப்படியே 6th ஃப்ளோரில் இறங்கி ஓடி வந்துடுவோம். ஓடி கேமராவில் பார்த்துட்டு எங்கள் 2 பேத்தையும் கூப்பிட்டு ஏன் ஓடினீங்க, ஸ்டெப் போட்டியே அது செம்மையாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ரூமுக்கு வந்துட்டோம். ட்ரைனிங்லாம் முடிச்சு ஒரு 4 மணி சாப்பிட்டு அந்த மாதிரி வரோம். வரும்போது லிஃப்டில் வரோம். வர இந்த லிஃப்ட்டு அந்த ஃப்ளோரில் நின்றுச்சு. ஓப்பன் ஆகிற டைம் நான் க்ளோஸ் பட்டன் அமுத்திட்டேன். நான் அபிஷேக் அக்கா, இப்போ சுமன்ராஜன்னா அபிஷேக் அக்காவோட அம்மா, நாங்கள்லாம் போகிறோம். டக்குன்னு நான் அந்த பட்டன் அமுத்தினோடனே ஒரு ஜாலியாக ஃபன்னுக்கு அமுத்திட்டேன். இந்த அண்ணா சுமன்ராஜன் வந்து அட அறிவு கெட்ட பைத்தியக்காரா அப்படின்னு திட்டுறாங்க. அட மென்டல் நிருப்பம் அப்படின்லாம் அபிஷேக் அக்கா திட்டுறாங்க. சரி அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு. அபிஷேக் அம்மா வந்து என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓப்பன் பட்டன் கொடுத்துருவோம், வருதான்னு பார்ப்போம். நான் அப்படியே ஃபேன்லாம் நிக்கிற மாதிரி எல்லாம் சவுண்ட் வந்துருச்சு. அப்புறம் எனக்கும் ஒரு பயம், சரி ஓப்பன் பட்டன் கொடுத்துருவோம், ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு கொடுத்து வெளியே வந்துட்டோம். சிரின்னு சிரிச்சுட்டு இருந்தோம். அது ஜாலியா இருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னால் முடியலப்பா, இது கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரிலாம் ஃபீல் வந்திருக்கா? ஆட்டுக்குட்டி முட்டைட்டுன்ற ஒரு பாட்டு பாடினேன். அன்னைக்குன்னு பார்த்து அந்த வாரம்னு பார்த்து லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. அச்சோ. ஃபுட் பாய்சன் ஆகி லூஸ் மோஷன் ஆகி ரொம்ப 2 ஊசி இங்கே போட்டாங்க, அதுக்கப்புறம் இங்கே போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் சரியாகலை. கொஞ்ச நாள் இதாக இருந்துச்சு. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஷூட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் இல்லை செட்டில் கரண்ட் இல்லாமல் போனது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே டயர்டாக இருக்கும். அது அங்கே சரியான வெயில் தான். ஹைவே ரோட்டில் தான் வந்து அந்த இது இருக்கும். சரியான வெயிலில் எனக்கு படுத்து தூங்குறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ஒன்றுமே இதாகவே ஆகலை. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சேன். நான் பாடுற டைமில், அதாவது ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஜட்ஜஸ் இன்ட்ரோலாம் முடிஞ்சுட்டு தான் நான் வந்து உள்ளே போய் உக்காந்தேன். உள்ளே போய் உக்காந்துட்டு அது என்ன டயர்டாக தான் இருந்துச்சு. டயர்டாக இருந்ததுக்கப்புறம் ஆனால் என்னதான் டயர்டு இருந்தாலும் நம்ம அங்கே பாடி தானே. ஆமாம், அதனால போய் ஹாப்பியாக தான் பாடினேன். இப்போ இந்த ஜேர்னியில் நம்மளுக்கு வந்து கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடுறோம், பிடிச்சிருக்கு, பாடியிருக்கோம், எல்லாம் ஓகே. நம்மளுக்கு அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அம்மா அப்பா வந்து சூப்பர், நல்ல இவ்வளோ தடவை நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு வந்து ஏதோ பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது இந்த பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுக்கெலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபினாலேக்கு என்ட்ரானதுக்கப்புறம் அப்போல்லாம் வந்து சொல்லி ஹாப்பி தான். ஹாப்பி தான். எப்போ வந்து இப்போ நம்ம நார்மலாக தேவாரம் கேட்டுட்டு இருந்தீங்க, திருவாசம் கேட்டுட்டு இருந்தீங்க, பாடுறீங்க, எப்போ ஒரு கற்றுக்கணும்னு ஆரம்பிச்சிங்க? நான் வந்து இந்த லாக்டவுன் டைமில் தான் வந்து போர் அடிச்சதுன்னா எங்கள் அப்பா வந்து டோலக் சும்மா வாங்கி தந்தார். ஒரிஜினல் டோலக் இல்லை, ஆனால் அது மாதிரி இருக்கும். அதை வாங்கி தந்துட்டு சாயந்தரம் ஆனால் அந்த பாட்டு போட்டு அடிப்பேன். அப்படியே கேட்கும்போது எல்லாம் நல்லா இருக்கே, கற்றுக்கலான்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். சில டைம்லாம் வந்து
கேட்க கேட்க தானாகவே அது அப்படியே மைண்டில் இருக்கும். தேவாரம்லாம் அப்படி தான். என்ன மாதிரி பாட்டெலாம் கற்றுக்குவீங்க இப்போ கிளாஸ் போய் அந்த மாதிரி? கிளாஸ்க்கு போய் ஹிந்துஸ்தானியும் கற்றுட்ருக்கேன். அதுக்கப்புறம் கர்நாடிக் தேவாரமும் இப்போ கொஞ்சம் நல்லா கற்றுட்ருக்கேன். வேறு வந்து மிருதங்கம் கற்றுக்கிட்டு இருக்கேன். சூப்பர். டெய்லி எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ட்ரைனர்ஸ் கிட்ட போய் கற்றுக்கிறதா இருந்தால் ஒரு மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இதுவே நம்ம கற்றுக்கிறது வந்து ப்ராக்டிக்ஸ் கிடையாது. ஸ்பீக்கரில் வந்து அது கனெக்ட் பண்ணி கேட்குற வேலை மட்டும்தான். நம்மளே வந்து இப்போ ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம அதை மிஸ்டேக்குன்னு தெரியாமல் சில இதெல்லாம் நம்ம கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் அது மாற்றுறது கஷ்டம். ட்ரைனர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து இனிமேல் வந்து பாட்டை மட்டும் கேளு, ப்ராக்டிக்ஸ் பண்ணாத. அதுதான் சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போதான் வந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரைனிங்கோட வந்து பாட்டு கேட்கணும், லிரிக்ஸ் படிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டா இந்த பாட்டில் இது கஷ்டம் இது ஈஸி அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இது கற்றுக்கிறது ஈஸி, இது கற்றுக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி. இப்போ நிறையா ஹம்மிங்ஸ் வருது, அது ஈஸி, அது டஃப்பு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சங்கதி வர பாட்டெலாம் டஃப்பு தான். இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளோட டேலண்ட் பொறுத்து தான். டஃப்பு ஈஸிலாம் பேசணும்ல, முதல்ல லிரிக்ஸ் வந்து மைண்டில் நிற்குமா இல்லை அந்த டியூன் மைண்டில் நிற்குமா கற்றுக்கும் போது? இப்போ ஃபஸ்ட்டுலாம் வந்து கட்டாயமாக படித்து தான் ஆகணும். சில டைம்லாம் வந்து பாட்டு வந்து டக்குன்னு கிடைக்காது. இப்போ இந்தந்த ரவுண்டுக்கு டூயட் சாங்னா டூயட் சாங் தான் எடுக்கணும். அதனால சில பாட்டெலாம் நமக்குன்னே வந்து தேடணும். இப்போ இந்த பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போ ஷூட் இருக்குன்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்து சாங் கிடைக்கும். அப்போல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இல்லை பொதுவாக வந்து பாட்டு கற்றுக்குறோன்னு வச்சுப்போமே, எது ஈஸி இல்லை எது ஃபஸ்ட்டு மனசில் நிற்கும்? லிரிக்ஸா இல்லை டியூனா? லிரிக்ஸ் தான். லிரிக்ஸ் தான். இப்போ இத்தனை நேரம் நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டீங்க. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று தரேன். நான் வந்து சில பாட்டில் இருந்து பாதி லைன் அந்த மிடில் இருந்து ஒரு 2-3 லைன் ஹம் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் இது பண்ணுவேன். நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. தரரார தரர 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 ரார தார தரர இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனால் எதுன்னு கொஞ்சம் கஷ்டம்தான். வேற ஏதாவது க்ளூ? அந்த பாட்டு ஓகே, எனக்கு பாட வராது. ஸோ ஓகே, நைஸ். வேற ஏதாவது ஒரு பாட்டு? அப்படின்லாம் வரும் தானே, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வாய்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? லிப் ட்ரில் அப்படின்றது, அதுக்கப்புறம் வோக்கல் ஃப்ரை, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸு? வாய்ஸ் தான் முக்கியம்ல. இப்போ அது பண்ணிக்கிட்டோம்னா தொண்டை கட்டுறது அதிகமாக இருக்காது, அவ்வளோதான். அதாவது ரொம்ப இது பண்ண முடியாது, பண்ணோம்னா நல்லது வாய்ஸ்க்கு. இப்போ இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா பாட முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் உண்மையா? நான் வந்து அந்த இஎன்டி வோக்கலிஸ்ட்கிட்டே கேட்டேன். கேட்டதுக்கு நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், ஆனால் வந்து சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சுக்கணும் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தயிர் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிடக்கூடாதுன்பாங்க, ஆனால் புளிச்ச தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தொண்டையை கட்டிக்கும். சாப்பிட்லாம், ஆனால் வந்து சுடு தண்ணி குடிச்சுக்கணும், அவ்வளோ. இப்போ காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுறது பிடிக்குமா இல்லை ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ண பிடிக்குமா? ஈவினிங். ஈவினிங் தான். காலையில் இந்த நடுவில் அதுக்கு
மத்தியானம். அப்போ பிடிக்கும். மத்தியானம் இந்த சாயந்தரம் ஆகிற டைம். ஒரு பாட்டு பெர்ஃபெக்டாக பாடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? 1 வாரம். 1 வாரம் போதும். 1 வாரம் இல்லாட்டி 4 days 5 days. இப்போ பாட்டு பாடுறதுக்கு முன்னால இந்த வார்ம் அப் அந்த மாதிரி ஏதாவது தொண்டையை கொஞ்சம் அப்படி ஏதாவது பண்ணணும், இல்லை எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ இப்போ பாடுறதே வந்து நம்ம இப்படியே பண்ணலாம். இப்போ இல்லாட்டி இந்த என்ன அப்படி பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படின்லாம் பண்ணணும். நான் கூட நீ யோசிக்கிறியோன்னு நினைச்சேன். அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படின்லாம் பண்ணலாம். இப்போ இந்த கர்நாடிக் மியூசிக் ஆரம்பிக்கும் போது ஒன்று பண்ணுவாங்கல்ல, சா பா சா அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, அது வந்து வார்மப்பா இல்லைன்னா அதுதான் முறை? அப்படியா? அது வந்து எப்படின்னா, இப்போ பிச்சு ஏ ஷார்ப் அந்த மாதிரிலாம் பிச்சு இருக்கு. இப்போ ஒரு பிச்சு இருக்குன்னா நம்மளுக்கு நிறைய பிச் இருக்கு. அதில் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ, இப்போ ஒரிஜினல் சிங்கர்ஸ் வந்து அவங்களுக்கு அதை கம்ஃபர்டபுளாக பாடியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சு அவ்வளோ இதாக இருக்காது. நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் பாடுவோம். அது அவ்வளோதான். அந்த பிச்சை வந்து பிடிக்கிறது தான் வந்து சா. இப்போ சா அப்படி இருக்கும். அதான் அது ஒரு பிச்சு. சா இது அப்படின்னு ஒரு பிச்சு. அது சா ஐயோ சாரி சா ஒரு பிச்சு இருக்கும். அப்படிதான். சிங்கிங்க்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? திஸ் ஆர் தட். ஓகேவா? இளையராஜா, ஏஆர் ரஹ்மான். மெலோடி, ஃபோக், பீட்சா, பிரியாணி. அக்ஷித்தோட ஃபேவரட் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஃபேவரட் ஃபுட் என்னது? ஃபேவரட் மூவி? ஃபேவரட் ஹீரோ? ஓரியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. இப்போ உங்களை மாதிரி மியூசிக் ட்ரீம் இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்லுவீங்க?